இப்போ அடுத்து நம்ம பார்க்க போற டாபிக் வந்து பார்த்தோம்னா, ரொம்ப ஒரு சிம்பிளான டாபிக். பட் அதே நேரத்தில ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லா, பவர்ஃபுல்லா இருக்க ஒரு கான்செப்ட். ஸோ அது என்னன்னு பார்த்தோம்னா, ஆர்க்ஸ் அண்ட் குவார்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பேசிக்கலா அது என்ன பண்ணுவோம்னா, நம்பர் ஆஃப் பேராமீட்டர்ஸ் ஒரு ஃபங்ஷன் இருக்குன்னா, நம்பர் ஆஃப் பேராமீட்டர்ஸ் வந்து நம்ம ஸ்டார்ட்டிங்கே டிஃபைன் பண்ணிடுவோம் கரெக்ட்டா? அப்படி டிஃபைன் பண்ணாம, எத்தனை வரப்போகுதுன்னு நம்மளுக்கே தெரியாம நம்ம வந்து டைனமிக்கா பாஸ் பண்ண போறோம் அப்படின்னா வந்து, அது வந்து ஆர்க்ஸ் அண்ட் குவார்க்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது உங்களுக்கு புரியல அப்படின்னா, இப்போ நம்ம எக்ஸாம்பிள் வச்சு பார்ப்போம். ஸோ நான் சொன்ன மாரி ஆர்க்ஸ்னு ஒன்று இருக்கு. அதுக்கப்புறம் கேடபிள்யூஏஆர்ஜிஸ் இது வந்து கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ் சொல்லுவாங்க. ஆர்க்ஸ்ன்றது ஆர்குமெண்ட்ஸு, கேடபிள்யூ ஆர்க்ஸ்ன்றது வந்து கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸு. ஸோ ஆர்குமெண்ட்ஸ்னால் ஒன்றும் இல்லை, நம்ம பேராமீட்டரில் பாஸ் பண்ணுற ஒவ்வொரு ஃபங்க்ஷனில் பாஸ் பண்ணுற ஒவ்வொரு பேராமீட்டருமே வந்து ஆர்குமெண்ட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அதுவே வந்து ஒரு வேரியபிள் நேம் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி பாஸ் பண்ணால் வந்து கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்து ஆர்குமெண்ட்ஸ் அண்ட் கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ்க்கு இருக்க வித்தியாசம். ஸோ இப்போ இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஒரு சிம்பிளான ஃபங்க்ஷன் எழுதுகிறேன். ஸோ சம் வேல்யூஸ்னு சொல்லி. ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா பேராமீட்டர் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக கொடுக்க போகிறோம். ஸோ நம்ம இங்கே ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆர்க்ஸ்ன்னு சொல்லி. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஸ்டார் ஆர்க்ஸ் அப்படின்னு போடுறேன். ஸோ ஸ்டார்ன்றது தான் வந்து இம்பார்ட்டன்ட் வேர்டுங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் கேரக்டருங்க. ஸோ ஸ்டார்னு சொல்லிட்டு நம்ம எந்த வேரியபிள் கொடுத்தாலுமே அது என்ன பண்ணுவோம், ஒரே ஒரு பேராமீட்டர் வரப்போகிறதில்ல, மல்டிபிள் பேராமீட்டர்ஸ் வரப்போகுதுன்னு சொல்லி நம்ம பைத்தானுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம். ஸோ அப்படி பொறுத்தவொடனே என்ன பண்ணணும், இந்த ஃபங்க்ஷன் வந்து மல்டிபிள் பேராமீட்டர்ஸ்க்கு ரெடியாக இருக்கும் ரிசீவ் பண்ணுறதுக்கு. இங்கே பார்த்தோன்னா நம்ம ஃபார் லூப் ஒன்று போடுவோம், அப்புறம் ஆர்க்ஸ்னு போட்டுருவோம். ஸோ ஆர்க்ஸ்ன்றது வந்து மல்டிபிள் பேராமீட்டர்ஸ் வரப்போகுது. ரிசல்ட்டு எஸ் ஈக்குவல் டு நம் போட்டு ரிட்டன் ரிசல்ட்டும் கொடுத்துட்றேன். ஸோ பேசிக்கலாக வந்து பார்த்தோன்னா, நம்ம வந்து சம் வேல்யூஸ்ன்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வந்து ஆர்க்ஸ்னு பேராமீட்டர் பாஸ் பண்ணுற சொல்லி சொல்கிறோம். ஸோ இப்படி கொடுக்கும்போது என்ன நடக்கும்னா, இந்த பேராமீட்டர் வந்து ஒரு டியூப்புல எக்ஸ்பெக்ட் பண்ணணும். ஸோ டியூப்புலாம் எப்படி இருக்குன்னு தெரியும்ல. ஸோ டியூப்புல் எப்படி இருக்கும்னா, நான் வந்து இப்படி காட்டுறேன் பாருங்க. ஒரு வேரியபிள் வச்சுப்போம், டோட்டல் ஈக்குவல் டு சம் வேல்யூஸ். ஸோ இதுக்குள்ளே நம்ம பாஸ் பண்ணுறது எல்லாமே வந்து டியூப்புல் தான். ஸோ இப்படி மேலே போட்டுருவோம். ஸோ இது வந்து ஒரு டியூப்புக்குள்ளே இருக்குது கரெக்டாக. இங்கே பாஸ் பண்ணுறது அப்படியே டியூப்பில் கன்சிடர் பண்ணிக்கோம். ஸோ டியூப்பில் வந்து 1 by 1 அது லூப் பண்ணிவிட்டு ஆட் பண்ணுது, அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், பிரிண்ட்டுன்னு போட்டு டோட்டல் அப்படி போட்டு ரன் பண்ணுவோம். இப்போ ரன் பண்ண என்ன வருதுன்னு பார்ப்போம். பார்த்தோன்னா 15. ஸோ ஒவ்வொன்றுத்தையும் அதை ஆட் பண்ணிவிட்டு ரிசல்ட்டை கொடுக்குது. ஸோ இந்த ஃபங்க்ஷனாலிட்டி வந்து ஆர்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஆர்க்ஸ் தான் கொடுக்கணும் கிடையாது, இந்த வேரியபிள் நேம் வேணால் கொடுக்கலாம். பட் ஆனால் முன்னாடி இருக்க அந்த ஸ்டார் வந்து முக்கியம். அதே நேரத்தில் ஆர்க்ஸ் கொடுக்காம இருக்கிறதும் வந்து ஸ்டாண்டர்ட் படி தப்பு. ஒர்க் ஆகும், பட் ஆனால் ஸ்டாண்டர்ட் படி பைத்தான் ஃபார்மட் படி நம்ம ஆர்க்ஸ்ன்னு கொடுத்தோன்னா அது வந்து மல்டிபிள் பேராமீட்டர்ஸ் கெட் பண்ணுற ஒரு வேரியபிள்னு சொல்லி நம்மளுக்கு ரீட் பண்ணும்போது புரியும். ஸோ இது வந்து ஒரு ப்ரோக்ராமர் வந்து வேறு யாரோ ஒருத்தவங்க டைப் பண்ண கோடை படிக்கும்போது அவங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த பர்பஸ்க்காக தான் வந்து ஸ்டாண்டர்டுன்றது வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தோன்னா ஆர்க்ஸ். ஸோ இப்போ அதே மாதிரி குவார்க்ஸுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதெல்லாம் கமெண்ட் பண்ணிக்கிறேன். கமெண்ட் பண்ணிவிட்டு ஒரு நியூ ஃபங்க்ஷன் எழுதுவோம். ஸோ டிஃப்னு போட்டு பிரிண்ட் இன்ஃபோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் ஃபங்க்ஷன் நேம் கொடுத்துட்டு. இப்போ தான் வந்து பார்த்தோன்னா குவார்க்ஸோட சின்டாக்ஸு. ஸோ ஒரே ஒரு ஸ்டார் கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து ஆர்க்ஸு, 2 ஸ்டார் கொடுத்தோம்னா அது வந்து குவார்க்ஸு. ஸோ கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ். ஸோ இப்போ வந்து மல்டிபிள் கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ் உள்ள பாஸ் பண்ண போகிறோம்னு சொல்கிறோம். ஸோ கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ்னால் ஒன்றும் இல்லை, ஒரு எக்ஸாம்பிள் நம்ம வந்து இன்ஃபர்மேஷன் வந்து பிரிண்ட் பண்ண சொல்கிறோம். ஸோ நேமு, ஏஜு, அப்புறம் லொக்கேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறோம். ஸோ நேம் ஈக்குவல் டு ரஞ்சித் அப்படின்னு கொடுக்குறோம் அப்படின்னா, நேம்ன்றது வந்து கீ, ரஞ்சித் இது வேல்யூ. ஸோ இந்த மாதிரி டிக்ஷனரி ஃபார்மேட்டில் வந்து அது வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ பேசிக்கலாக வந்து பார்த்தோன்னா இதுதான் வந்து கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸு. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். நான் என்ன பண்ணுறேன், ஃபார் லூப்பில் போட்டு கீ அண்ட் வேல்யூ இன் குவார்க்ஸு டாட் ஐட்டம்ஸ். இது வந்து டிக்ஷனரியோட ஃபங்க்ஷனு. ஸோ நான் என்ன பண்ணுறேன், பிரிண்ட் அப்படின்னு போட்டு கீ அப்புறம் ஒரு வேல்யூ. இந்த மாதிரி ஃபார்மேட்டில் பிரிண்ட் பண்ணதுக்கு மாதிரி பண்ண வைக்கிறேன். ஆல்சோ இப்போ ஃபங்க்ஷனை கால் பண்ணிவிட்டு பிரிண்ட் அண்ட் ஃபோம் போட்டு உள்ளே வந்து இப்போ நம்ம மல்டிபிள் கீவேர்ட் டாக்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணலாம். நான் என்ன பண்ணுறேன், நேம் ஈக்குவல் டு ரஞ்சித், அதே மாதிரி ஏஜ் ஈக்குவல் டு 25, லொக்கேஷன் ஈக்குவல் டு சென்னை,
இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம பேராமீட்டர வந்து நம்ம இஷ்டத்துக்கு ஏத்த மாரி குடுக்க முடியுது. எந்த எரருமே வந்து பைத்தான் கம்பைலர் வந்து காட்டல. ஸோ இப்போ என்ன பண்ணுவோம், இத ரன் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா, கீ அப்புறம் வேல்யூ. ஸோ வந்து ஒரு லூப் பண்ணிட்டு இது வந்து பிரிண்ட் பண்ணுது. ஸோ உங்களுக்கு பார்க்கும்போதே புரிஞ்சிருக்கும். ஆர்குமென்ட்ன்றது வந்து சிங்கிள் ஸ்டார் யூஸ் பண்ணுவோம். இது வந்து டபுள் ஸ்டார் யூஸ் பண்ணுவோம். ஆர்குமெண்ட்ஸ்ல வந்து மல்டிபிள் பாராமீட்டர்ஸ் பாஸ் பண்ணலாம். கீவேர்ட் பாஸ் பண்ண மாட்டோம். ஸோ கீவேர்ட் பாஸ் பண்ணி பண்ணோம்னா அது வந்து டிக்ஷனரியா எடுத்துட்டு இந்த மாரி பிரிண்ட் ஆகும். ஸோ இதுதான் வந்து ஆர்குமெண்ட்ஸ் அண்ட் கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ் இருக்க சிம்பிள் டிஃபரன்ஸ். இது வந்து நம்மளுக்கு ஸ்பெசிஃபிக் ரெக்வயர்மெண்ட் வரும்போது, லைக் டைனமிக்கா எத்தனை பாராமீட்டர்ஸ்லாம் வரும்போதுன்ற மாரி ரெக்வயர்மெண்ட் வந்துச்சுன்னா, இது வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப ஹேண்டியா இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஆர்க்ஸ் அண்ட் குவார்க்ஸ். ஸோ இதில ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.